Hi friends, welcome to Active Herbals. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து ரொம்பவே டார்க்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹார்ம்ஃபுல்லான ஒரு கெமிக்கல் இருக்க சோப்பையோ க்ரீமையோ யூஸ் பண்ண பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. இதில் நம்ம ஆட் பண்ண போகிற எல்லா பொருட்களுமே 100% நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். என்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமோகம் ஹேர் ஆயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட மீஷோவில் போய் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எல்லாம் யூஸ் பண்ண அத்தனை மக்களுமே வந்து 5 ஸ்டார் ரேட்டிங், எக்ஸலண்ட் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மீஷோலேயே வந்து இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல தலைமுடி வளர்க்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு எம்டெஸ்டட் ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை தடவிட்டு வரும்போது 1 நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து முடி உதுதல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி வந்து 1 மாதத்தில் வந்து உங்களுக்கு 1 to 2 இன்ச் வரைக்கும் முடி வளரும். முடி வந்து நல்லா வந்து கருமையாகவும் ரொம்ப நீளமாகவும் வளரும். நரைமுடிகள் சீக்கிரமே கருமையாகும். அதே மாதிரி இது கூட வந்து ஃப்ரீயாக வந்து நீம் கோம்பு முடி வளர வைக்கக்கூடியது. இது வந்து வாரும்போது நல்லா வந்து தலைக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி நல்ல முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு கோம்பும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். கட்டாயம் வந்து தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் காத்துட்ருக்கு. இதுக்கு நம்ம தேவையான பொருட்களாக என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதை நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முழு பெரிய உருளைக்கிழங்கை துருவி அதோட சாறையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த 2 பொருட்களையும் நல்லா 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த 1 கப் அளவுக்கான அரிசியை அரைச்சி வடிகட்டி அதோட சாறு மட்டும் எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், அதாவது சோள மாவு, இதை வந்து தண்ணியில் நல்லா கலக்கிக்கோங்க. ஏன்னா க்ரீம் அப்படி பண்ணும்போது இந்த கார்ன்ஸ்டார்ச் போட்டால் தான் நமக்கு நல்லா வந்து ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்டரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஸ்டார்ச்சுமே இந்த டார்க் ஸ்கின்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் பிரைட்டன் ஆக்கிறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த அரிசி தண்ணி நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதை அப்படியே நீங்கள் சார்ட் பண்ணிட்டே இருங்க. நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்கு இல்லையா, கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா லம்ஸ் இல்லாமல், அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து இந்த ரைஸ் வாட்டரில், இந்த சூடான ரைஸ் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ரைஸ் வாட்டர் வந்து ஒரு லைட் திக் டெக்ஸ்டருக்கு வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கலக்க அது நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வந்துடும். க்ரீம் மாதிரியான ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும். இதுக்கப்புறமா அதில் நீங்கள் காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இப்போ நீங்கள் இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு கலக்க நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும். இதை வந்து ஒரு பவுலில் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. பவுலில் மாற்றினதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரோஸ் வாட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியாக இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச். அதாவது நம்ம முதல்ல அந்த பொட்டேட்டோவை துருவி சாறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சாறை வந்து இந்த க்ரீமில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்றோட ஒன்று நல்லா சேருற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி, பேபியை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க. பேபி பாடி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்க்ரப்பர், லைட்டாக வந்து நிறைய ஸ்க்ரப்ஸ் வந்து நமக்கு இப்போ ஆன்லைனில் கிடைக்கிது சின்னதாக. அந்த மாதிரியான ஸ்க்ரப்பர்ஸ் வச்சு அழகாக குழந்தைக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவங்கள நல்லா குளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இதில் நம்ம எந்த பொருள் ஆட் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த உருளைக்கிழங்கு சாறு மட்டும் கண்டிப்பாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறது நல்லது.
ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஆட் பண்ணும்போது தான் எனக்கு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட்டை இந்த ரெமெடி கண்டிப்பாக கொடுக்கும். பேபி ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுற பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.